ஹாய் எவ்ரிவன். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பிரவீன் பூர்வா ஆகஸ்ட் 2025 எக்ஸாம்க்கான இம்பார்ட்டன்ட் அண்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி பிரவீன் பூர்வாக்கான மாடல் கொஷின் பேப்பர்ஸ் 4 மாடல் கொஷின் பேப்பர்ஸ் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அது பார்க்காதவங்களுக்கு நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே அந்த லிங்க் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ அதை ரெஃபர் பண்ணி நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து படிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தென் பெல் பட்டன் ஆல்சோ கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் அப்டேட்ஸ் எக்ஸாம்ஸ் ரிலேட்டடான அப்டேட்ஸ் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிசீவ் ஆகும். ஓகேவா? ஸோ இதில் நம்ம பிரவீன் பூர்வா பார்த்தீங்கன்னா டோட்டலாக 3 பேப்பர்ஸ் இல்லையா? ஃபர்ஸ்ட் 2 பேப்பர் ஹிந்தியில் இருக்கும் அண்ட் தென் தேர்ட் பேப்பர் ஃபுல்லாகவே உங்களுக்கு தமிழ் இல்லையா? ஸோ இதில் வந்து செகண்ட் லாங்குவேஜ் ஹிந்தி எடுத்தவங்களுக்கு ஈஸி லாங்குவேஜ் அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுக்கான மாடல் கொஸ்டின் பேப்பரை நான் அதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நார்மல் இந்த ரீஜனல் லாங்குவேஜ் இப்போ தமிழில் வந்து ஃபுல்லாகவே தமிழில் எழுதுறவங்களுக்கும் நான் இந்த பிடிஎஃப் லிங்க் கொடுக்குறேன். எந்தெந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம் எக்ஸாம்க்குன்றதை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ அதை ரெஃபர் பண்ணி ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே நீங்கள் படிச்சிங்கன்னா இட் வில் பி பெட்டர். ஏன்னா ஹையர் எக்ஸாம்ஸ்னும் போது எல்லாமே நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு நாலேஜும் டெவலப் ஆகும். ஸோ இது மோஸ்ட்லி அந்த இம்பார்ட்டன்ட் அண்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக படிக்க டைம் இருக்காது. ஸோ அவங்களுக்கான ஒரு சப்போர்ட்டிங் இதுவாக தான் உங்களுக்கு நான் இதை ப்ரொவைட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அந்த இதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் வச்சு எந்த ரோம் லெட்டருக்கு எவ்வளோ மார்க்ஸோட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் தென் எதுக்கு எந்தெந்த லெசன்ஸ் வரும் எந்த டாப்பிக்லேருந்து வரணும் நான் சொல்கிறேன். அதை நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் இந்த ரூம் லெட்டர்ஸாவது படிக்காமல் இருந்தீங்கனால அட்லீஸ்ட் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லெசன்ஸான பிளேலிஸ்ட் லிங்க்கும் கொடுக்குறேன். ஸோ அதில் நான் லெசன்ஸ்க்கான வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அதையுமே ரெஃபர் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இனிமேல் டைம் இருக்கு. எக்ஸாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆகஸ்ட் 9 and 10. ஸோ இந்த 2 days தான் உங்களுக்கு எக்ஸாம் நடக்க போகுது. அதனால ப்ரிப்பேர் பண்ணிருங்க. ஓகே, இப்போ நம்ம பேப்பர்ஸ்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பேப்பர் பார்த்தீங்கன்னா 100 மார்க்ஸ் இல்லையா? டோட்டலாக 3 hours பேப்பர் நமக்கு. இதில் ஃபர்ஸ்ட் ரோம் லெட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ரசங் வியாக்கியா எக்ஸ்பிளனேஷன் இல்லையா? இதுக்கு நாம என்னென்ன லெசன்ஸ் படிக்கலாம் அப்படின்றத நான் சொல்றேன். ஸோ இது வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நவீன் கத்திய சைனிகா ஃபர்ஸ்ட் பார்ட். இதுல டோட்டலா எத்தனை கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு 6 கொடுத்துருவாங்க. ஆப்ஷன்ஸ் இருக்கு. 6 கொடுத்துட்டு நீங்க எத்தனை எழுத போறீங்கன்னா 3 தான் அட்டன் பண்ண போறீங்க. ஓகேவா? ஸோ ஒரு ஆன்சருக்கு பாத்தீங்கன்னா 5 மார்க். அப்ப இஆர்சில நமக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 15 மார்க்ஸ் வந்து ஈஸியா கவர் பண்ணிடுறாங்க. ஸோ இதுக்குதான் நமக்கு எந்தெந்த இதுல இருந்து எந்தெந்த இஆர்சிஸ் கேட்க போறாங்க. டோட்டலா 6 இஆர்சின்னு சொல்றோம் இல்லையா? 6 இஆர்சி இந்த ஒரே டாபிக் உள்ள உங்களுக்கு வந்து வராது. அதை ஸ்பிளிட் பண்ணி தான் வரும். இதுல ஃபர்ஸ்ட் டாபிக் பாத்தீங்கன்னா நவீன் கத்திய சைனிகா கொடுத்துருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டின், இப்போ டோட்டலா 6 கொஸ்டின்ஸ் நம்ம சொல்றோம் இல்லையா? ஸோ இதுல இந்த ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டின் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நவீன் கத்திய சைனிகால இருந்து வரும். ஓகேவா? இதுக்கு நீங்க இந்த ஃபர்ஸ்ட் 5 லெசன்ல இருக்கக்கூடிய இஆர்சியை நல்லா தரவு பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா நம்ம எஸ்ஏக்கு இந்த 4 லெசன் வந்து தரவு பண்ண போறோம். அப்ப அதுல இஆர்சி கவர் பண்ணிடும். ஸோ அடிஷ்னலா இஆர்சிக்கு மட்டும் இந்த ஒரு லெசன்ல இருக்கக்கூடிய இஆர்சியை நல்லா தரவு பண்ணிக்கோங்க. பிளஸ் வந்து உங்களுக்கு அந்த 4 மாடல் பேப்பர் கொடுத்துருக்கேன் இல்லையா? அந்த 4 மாடல் பேப்பர்லயும் உங்களுக்கு ரிப்பீட்டடா வர இஆர்சிஸையும் மார்க் பண்ணி படிச்சிருங்க. ஸோ இது படிச்சாலே உங்களுக்கு ஆன்சர்ஸ் வந்து கவர் ஆயிடும். ஓகேவா? ஸோ அகைன் சொல்றேன், இந்த ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டின் எதுல இருந்து கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நவீன் கத்திய சைனிகா. அதுல இந்த ஃபர்ஸ்ட் 5 லெசன்ல இருக்கக்கூடிய இஆர்சி படிச்சிருவீங்க. அண்ட் தென் பிளஸ் மாடல் பேப்பர்ஸ்ல வரக்கூடிய அந்த இஆர்சிஸும் படிச்சிருங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பாத்தீங்கன்னா இதுல நெக்ஸ்ட் 2 தேர்ட் அண்ட் ஃபோர்த் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிபந்தத்துல இருந்து உங்களுக்கு வரப்போகுது. ஸோ இதுதான். ஸோ செகண்ட் இயர்சி தேர்ட் அண்ட் ஃபோர்த் இயர்சி இந்த நிபந்த சௌரப்ல இருந்து வரும். ஸோ இதுக்குமே நீங்க இந்த ஃபர்ஸ்ட் 5 லெசன்ல இருக்கக்கூடிய இஆர்சி வந்து நல்லா தரவு பண்ணிடுங்க. எஸ்ஏஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல இந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் ஆல்ரெடி நம்ம படிக்க போறோம். ஸோ இதுல ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து கவர் ஆயிடும் இஆர்சிஸ். அடிஷனலா இந்த ஒரு லெசன் பிளஸ் அதே சேம் தான் இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கு இல்லையா? 4 மாடல் பேப்பர். அந்த 4 மாடல் பேப்பர்ல இருக்கிறதையும் கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுல உங்களுக்கு அடிஷ்னலா வேணும்னா அந்த Q&Aல இருக்கக்கூடிய இஆர்சியும் நான் வந்து உங்களுக்கு அந்த பிடிஎஃப் லிங்கை நான் கொடுக்குறேன். அதுல இருக்கிற இஆர்சிஸும் கொஞ்சம் மேட்ச் பண்ணி படிச்சுக்கோங்க. ஸோ இதை நல்லா தரவு பண்ணாலே கான்ஃபிடென்ட்டா நீங்க போய் வந்து எக்ஸாம்ல எழுதலாம். பட் என்னன்னா கொஞ்சம் டைம் எடுத்து ரெஃபர் பண்ணுங்க. ஏன்னா 1 month தான் டைம் இருக்கு. ஸோ அதுக்குள்ள நீங்க ஈஸியாவே கவர் பண்ணிட முடியும். போர்ஷன் ஷெட்யூல் பண்ணி படிச்சீங்கன்னா ஈஸியா கவர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் 2 இருக்கு இல்லையா? 5th and 6th பாத்தீங்கன்னா இது ஸ்கந்தகுப் நாட்டக். 5 and 6 பாத்தீங்கன்னா ஸ்கந்தகுப் நாட்டக்ல இருந்து வரப்போகுது. இதுக்கு வந்து நீங்க ஃபர்ஸ்ட் 10 நல்லா தரவு பண்ணிக்கோங்க. எது நான் சொல்றேன் ஏன்னா இதுல டோட்டலா உங்களுக்கு 30 இஆர்சிஸ் இருக்கும்.
இயர்சி மீன்ஸ் அந்த சப்ரசங் வியாகியா இருக்கும். ஓகேவா? ஸோ டோட்டலா ஸ்கந்தகுப்தில் ஏன்னா அதுல நிறைய இருக்கு உங்களுக்கு இயர்ஸிஸ். ஸோ அது ஃபுல்லாவே உங்களுக்கு படிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். 50க்கு மேல போகுது, அதாவது 51 இருக்கு டோட்டலா உங்களுக்கு ஸ்கந்தகுப்தில். இதுல நமக்கு 5 and 6, இதுல ஃபர்ஸ்ட் 10 வந்து நல்லா படிச்சுக்கோங்க. சப்ரசங் வியாகியா ஸ்கந்தகுப்த் நாட்டுல இருக்கக்கூடியது ஃபர்ஸ்ட் 10ம், நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 18 and 23, 18th இயர்ஸி அண்ட் தென் 23 இயர்ஸி அதே ஸ்கந்தகுப்தில் இருக்கக்கூடியது நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஓகேவா? So 5th and 6th ஸ்கந்தகுப்த் நாட்டக்ல first 10 ERC and then 18th and then 23. Next பாத்தீங்கன்னா 22, 15. So டோட்டலா 14 ERCs நம்ம படிக்க போறோம். Again சொல்றேன், first 10, 22, 23, 15, 18. ஓகேவா? ஸோ மோஸ்ட்லி நீங்க இந்த ஃபர்ஸ்ட் 3 தான் நம்ம கேட்குறாங்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் இந்த 2 டாபிக்ஸ்குள்ள இருக்கிறத நீங்க மாடல் பேப்பர் பிளஸ் வந்து இந்த கொஸ்டின் பேப்பர் அண்ட் தென் கொடுக்குற அந்த பிடிஎஃப்ல இருக்கிறத ரெஃபர் பண்ணாலே ஷுவரா நீங்க இந்த 4 இருந்தே நீங்க ஈஸியா வந்து 3 அட்டன் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா एसेस வரப்போது. செகண்ட் இது पठित पुस्तक के आधार पर किसी एक पर विवेचनात्मक लेख लिखिए. இது வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா அதே நவீன் கத்திய சைனிகா நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, இஆர்சிக்கு இந்த ஃபர்ஸ்ட் டாபிக். சோ இதுதான் நவீன் கத்திய சைனிகால வரப்போது இந்த எஸ்ஏ. இந்த ஒரு எஸ்ஏக்கு பாருங்க மார்க் 16 மார்க் கொடுத்துருக்காங்க. 2 கொடுத்துட்டு 1 தான் அட்டன் பண்ணணும். 2 தான் ஆப்ஷன்ஸுமே 2 தான் கொடுத்துருக்காங்க பாருங்க. சோ இதுக்கு நாம இந்த ஃபர்ஸ்ட் 4 லெசன் வந்து நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் 4 லெசனோடையது நல்லா தரவு பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் ஒன் படிக் புஸ்தகி ஆதார் பர் கிசி ஏக் பர் விவேச்சனாத்மக். அதே தான் இதுவுமே வந்து உங்களுக்கு எஸ்ஏ தான். இது வந்து நிபந்தத்துல இருந்து உங்களுக்கு வரப்போகுது. ஓகேவா? ஸோ அந்த டாபிக் ஆல்ரெடி நம்ம இஆர்சி நம்ம பார்த்தோம் இல்லையா, ஸோ அதே இதுதான் இதுமே நமக்கு வந்து கேட்க போறாங்க நிபந்தத்துல இருந்து. இதுக்கு நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தேன் பாருங்க, ஃபர்ஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், ஃபோர்த் லெசன் வந்து நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட், செகண்ட், ஃபோர்த். ஓகேவா? இதுதான் நமக்கு தேர்ட் ரோம் லெட்டர்ல கேட்கறாங்க. இதுக்கும் மார்க் பாத்தீங்கன்னா அதிகம் தான், 15 மார்க். மோஸ்ட்லி ஹையர் எக்ஸாம்ஸ் போக போக உங்களுக்கு எஸ்சிஎஸ் நிறைய இருக்கும், மார்க்கும் அதிகமா இருக்கும். ஸோ இது வந்து 2 கொடுத்துட்டு இதுமே நீங்க 1 அட்டன் பண்ணணும், 15 மார்க். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட், செகண்ட், ஃபோர்த் லெசன் நல்லா படிச்சுக்கோங்க. இது நிபந்தத்துல இருந்து வருது. நெக்ஸ்ட் ஃபோர்த் டாபிக் பாத்தீங்கன்னா ஸ்கந்தகுப்த்ல இருந்து உங்களுக்கு வரும். ஓகேவா? ஸோ ஸ்கந்தகுப்த நாட்டக் ஆல்ரெடி நீங்க கேரக்டர்ஸ் எல்லாமே படிச்சிருப்பீங்க. ஸோ இதுதான் இது வந்து ஃபோர்த் ரோமன் லெட்டர். உங்களுக்கு சரித்திர சித்திரன் கேட்க போறாங்க. இது வந்து ஃபோர்த் வந்து சரித்திர சித்திரன். அதுமே 15 மார்க் கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுல எது நம்ம படிக்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 4 டாபிக் யாருன்னா ஸ்கந்தகுப்த, தேவசேனா, பர்ணதத்த, விஜயா. இந்த 4 பேரோட வந்து கேரக்டர்ஸ் வந்து நல்லா ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஸ்கந்தகுப்த், தேவசேனா, பர்ணதத்த, விஜயா. இதுவுமே நான் வீடியோஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோ ரெஃபர் பண்ணி ஜஸ்ட் நீங்க ஸ்டோரி பார்த்தாலே நீங்க ஓனாவே எழுதலாம். ஏன்னா பிரவீன் பூர்வாத் வந்துட்டீங்க. ஸோ அதனால நீங்க கதை தெரிஞ்சிருச்சுன்னா ஈஸியா நீங்க வந்து எழுதிடலாம். நெக்ஸ்ட் 5th ரோம் லெட்டர் பாத்தீங்கன்னா இதுவும் சரித்திர சித்திரனா. இது வந்து கபன் அதுல இருந்து வரப்போகுது உங்களுக்கு. அது ஒரு தனி எஸ்ஏஸ் டாபிக்ஸ் அது. அதுலயுமே உங்களுக்கு வந்து சரித்திர சித்திரன் இருக்கு. சோ இதுல வந்து ஜாலப்பா, ரமாநாத், தேவிதின். சோ இந்த 3 பேரோட நல்லா தரவு பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகே, ஜாலப்பா, ரமாநாத், தேவிதின். ஓகேவா? சோ அதுதான் நமக்கு எந்த ரோம் லெட்டர் கேட்க போறாங்கன்னா உங்களுக்கு 5th ரோம் லெட்டர்ல கேட்க போறாங்க. 15 மார்க்குக்கு நமக்கு எக்ஸாம்ஸ்க்கு வரப்போகுது. ஓகேவா? ஜாலப்பா, ரமாநாத், தேவிதின். நெக்ஸ்ட் இந்த 6th ரோம் லெட்டர் பாத்தீங்கன்னா என்னன்னா இது ஃபுல்லா டிப்னி. ஓகேவா? டிப்னி மீன்ஸ் என்னன்னா இப்ப இந்த லெசன்ஸ் நிபந்த், நவீன் கத்திய சைனிகால நம்ம பார்த்தோம் இல்லையா, அதுல ஒரு லெசன்ஸ்க்கு கிளையுமே வந்து டிப்னி ஒண்ணு கொடுத்துருப்பாங்க. ஓகே, அது மொத்தமா உங்களுக்கு அதாவது ஸ்கந்தகுப்த், நவீன் கத்திய சைனிகா, நிபந்த், கபன் இது எல்லாத்துல இருந்து இருக்கக்கூடிய இந்த கேரக்டர்ஸ் கௌரவ் கேரக்டர்ஸ் சொல்லி ஸ்மால் கேரக்டர்ஸ். சோ அதுதான் உங்களுக்கு டிப்னி அங்க கேட்க போறாங்க. இதுக்கும் நான் வந்து அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தனியாவே லிங்க் கொடுக்குறேன். அதுல எதெல்லாம் படிக்கணும்ன்றதை நான் சொல்லிடுறேன். அந்த டாபிக்ஸ் வந்து நீங்க கவர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ அதை நீங்க தரவு பண்ணாலே போதும் உங்களுக்கு. ஏன்னா இதுல வந்து 8 கொடுத்துட்டு 3 தான் நீங்க அட்டன் பண்ணணும். ஓகேவா? 8 கொடுத்துருவாங்க. எத்தனை எழுதுன்னு பாருங்க, 3 பர் டிப்னியாங்க. சோ சாய்ஸ் நிறையவே இருக்கு இதுல உங்களுக்கு. சோ இதுக்கும் நான் எது படிக்கணும்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் நல்லா ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ இதோட வந்து உங்களுக்கு பேப்பர் 1 முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து பேப்பர் 2 பார்க்கலாம். பேப்பர் 1ல மட்டும் 6th ரோம் லெட்டர் அண்ட் தென் ஃபர்ஸ்ட் ரோம் லெட்டர் நீங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல மறக்காம செக் பண்ணிக்கோங்க. இதுக்கும் இம்பார்ட்டன்ட் அடிஷனல் இஆர்ஜிஸ் இருக்கும். இதுல என்னென்ன டாபிக்ஸ் படிக்கணும் இந்த லிஸ்ட் நான் வந்து அதுல கொடுத்துறேன் உங்களுக்கு.
ஸோ நெக்ஸ்ட் வந்து செகண்ட் பேப்பர் பார்க்கலாம். ஸோ செகண்ட் பேப்பர் உங்களுக்கு 100 மார்க்ஸ் 3 ஹவர்ஸ்க்கு வரப்போகுது. ஓகேவா? ஸோ இதுல உங்களுக்கு டோட்டல் ரோமன் லெட்டர்ஸ் இதுலயுமே 7 ரோமன் லெட்டர்ஸ் தான் இருக்கு எக்ஸாம்ஸ்க்கு. ஸோ இது செகண்ட் பேப்பருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் 2 ரோமன் லெட்டர்ஸ் இந்த ஹிந்தி சாஹித்யிகா சங்ஷிப்த் இதிஹாஸ்ல இருந்து தான் உங்களுக்கு வரப்போகுது. ஓகேவா? ஸோ இது டோட்டலா உங்களுக்கு புக்ல பாத்தீங்கன்னா 20 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேவா? டோட்டலா 20 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ இந்த 20 கொஸ்டின்ஸ்ல இருந்து தான் உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் 2 ரோமன் லெட்டர்ஸ் கேட்க போறாங்க. இது திஸ் ஆர் தட்னு கேட்பாங்க. ஒரு ஆன்சருக்கு வந்து உங்களுக்கு 15 மார்க் வரப்போகுது. ஸோ டோட்டலா இந்த ஒரு டாபிக்ல மட்டுமே உங்களுக்கு வந்து 30 மார்க்ஸ்க்கு வந்து எக்ஸாம்ல கவர் பண்றாங்க. ஓகேவா? ஸோ அப்ப இதுக்கு நான் என்னென்ன கொஸ்டின்ஸ் படிக்கலாம்னு சொல்றேன், அதை மட்டும் ரிவிஷன் பண்ணிக்கோங்க. இதுல 13ல இருந்து 20 இருக்கு இல்லையா, இந்த 13 to 20 கொஸ்டின்ஸ் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8 கொஸ்டின்ஸ் வருது. ஓகேவா? இதுக்கும் நான் வீடியோஸ் எல்லாமே போட்டிருக்கேன், அதை ரெஃபர் பண்ணி படிச்சுக்கோங்க. இந்த 30 கொஸ்டின்ஸும் கொஞ்சம் நல்லா ரெஃபர் பண்ணி 13 to 20 கொஸ்டின்ஸ் டோட்டலா 8 கொஸ்டின்ஸ். அப்ப இந்த 8 கொஸ்டின்ஸ் நல்லா தரவு பண்ணிட்டாலே 30 மார்க் வந்து கன்ஃபார்மா நீங்க வந்து எடுத்துடலாம். ஓகேவா? இதுமே நான் மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ்ல இருக்கிறதையும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் உங்களுக்கு எழுத முடியுது. மோஸ்ட்லி ஒரு மாடல் பேப்பர்ஸ் பிரிண்ட் எடுத்துட்டு எல்லாமே எடுத்துட்டு நீங்க ஒரு பேப்பர் எழுதி பாருங்க, ஹவர்ஸ் செட் பண்ணி அந்த டைமிங்குள்ள எழுத முடியுதா. ஏன்னா நம்ம எது வரும் எது படிக்க போறோம்ன்றது மட்டும் தெரிஞ்சா போதாது, நல்லா படிச்சுட்டா மட்டும் போதாது. அந்த 3 ஹவர்ஸ்க்குள்ள நீங்க படிச்சது எல்லாமே அங்க பிரசன்ட் பண்ணிட்டு வரணும், அதுதான் அங்க இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அதனால மாடல் பேப்பர் கம்பல்சரி எழுதுங்க, அட்லீஸ்ட் ஒரு பேப்பராவது எழுதுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கின்ஹிங் சார் பர் டிப்னியாங் லிக்கியே, இது வந்து உங்களுக்கு அந்த சாகித்ய டிப்னிலே ரீதி கால் தக் ஆதுனிக் கால் தக்குன்னு இருக்கும். இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ அது எந்த டாபிக்னு பார்ப்போம். இதுக்கு வந்து 4 எழுதணும், ஒரு ஆன்சருக்கு 5 மார்க். ஸோ டோட்டலா 20 மார்க்ஸ் உங்களுக்கு கவர் ஆகுது. ஸோ அப்போ இங்க பாருங்க, இதுதான் சாகித்ய டிப்னியா ரீதி கால் தக். ஸோ இந்த டாபிக்ல இருந்து ஒரு 2 கேட்பாங்க உங்களுக்கு. அப்ப இதுல வந்து ஃபர்ஸ்ட் 8 வந்து நல்லா படிச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் 8 பேரோடத கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் 8. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அடுத்ததும் அதே தேர்ட் ரோமன் லெட்டருக்கு தான். இது வந்து ஆதுனிக் கால்ல இருந்து வரும். ஆதுனிக் கால்ல இருந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் படிச்சுக்கோங்க, 5th 1, 6th 1, 9th 1. ஓகேவா? அண்ட் தென் 10, 11. ஸோ இது வரைக்கும் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. இதுல ஃபர்ஸ்ட் 2, 5th and 6th, 9, 10, 11. அதோட 13 நல்லா படிச்சுக்கோங்க, காமாயினி ஆல்சோ. ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல இருந்தா இந்த 2 டாபிக்ல இருந்தா உங்களுக்கு இதுல கொடுக்குறாங்க. இதுலயே நமக்கு வந்து எத்தனை மார்க் வருது பாருங்க, 20 மார்க் நாம இதுலயே கவர் பண்ணிடுறோம். இந்த 2 ரீதி கால் தக்கு ஆதுனிக் கால் தக் இதுல இருந்தே நமக்கு வந்து 20 மார்க்ஸ் வந்துச்சு. அப்ப டோட்டலா எவ்வளவு மார்க் நம்ம முடிச்சிட்டோம், 50 மார்க். அப்போ இந்த ஒரு பர்டிகுலர் டாபிக் இந்த டிப்னிஸ் படிச்சாலே நம்ம 50 மார்க்குக்கு கம்ப்ளீட்டா படிச்சிட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கஹானி உங்களுக்கு வந்து வரும். நெக்ஸ்ட் தக்ஷினி கத்தாயம் கதை, தக்ஷினி கத்தாயம் அதுதான் உங்களுக்கு எதை கேட்கறாங்கன்னா 4th ரோமன் லெட்டரா உங்களுக்கு கேட்கறாங்க. இது வந்து ஸ்டோரி தான், நீங்க ஜஸ்ட் ஸ்டோரி படிச்சுட்டு ஒன்னு எழுதினா கூட போதும். இதுக்கு மார்க் பாருங்க 15 மார்க் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு கதை எழுதணும், 2 கொடுத்துட்டு 1 அட்டன் பண்ணணும். இதுக்கு வந்து நீங்க இந்த ஃபர்ஸ்ட் 3 லெசன் இருக்கு இல்லையா, மேரி பத்னி, தோத்தாவூர் மைனா, கர்மவீர், இந்த 3 லெசன்ல இந்த கதையை நல்லா படிச்சுக்கோங்க. அந்த ஓகேவா? சோ இந்த கதையிலேயே பாத்தீங்கன்னா அந்த கேரக்டர்ஸ் யார் அது மெயின் கேரக்டர்ஸோ அதையே டிப்னியும் வந்து உங்களுக்கு அதுமே கேட்பாங்க. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் இந்த 4th ரோமன் லெட்டர் எதுனா அந்த எஸ்ஏ தான், இந்த 3 எஸ்ஏ நல்லா படிச்சுக்கோங்க. சோ அதுல 2 கொடுத்துட்டு 1 அட்டன் பண்ண சொல்லுவாங்க உங்களுக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் கின்ஹிங் தோப்பர் டிப்பனின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க, அதுதான் இப்போ நம்ம அந்த கதைக்குள்ள வர கேரக்டர்ஸ். இதுல மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா 3 லெசன்குள்ளே கேரக்டர்ஸ் நம்ம படிச்சிடும். ஏன்னா அந்த கதை அந்த கேரக்டர்ஸ் தான் கதையாவே இருப்பாங்க, அதனால நம்ம கேரக்டர் வந்து ரொம்ப ஈஸி. அப்ப இந்த 3 இதுக்குள்ளேயே நமக்கு டோட்டலா இந்த வேங்கையா வரைக்கும் உங்களுக்கு அந்த 3 லெசன்ஸ்குள்ள இருக்கிற இது கவர் ஆயிடுது. அடிஷ்னலா இந்த டிப்பனிக்கு வந்து நீங்க இந்த 5 பேரோடது நல்லா படிச்சுக்கோங்க. நூருநிசா, குலாம் காதிர், திருமலை, அஷ்டோத்தம் ஐயங்கார், சிவசர்மா, இந்த 5 பேரோடத கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேவா? இது ஆல்ரெடி லெசன்ஸ்குள்ளே நம்ம படிச்சிருவோம். பிளஸ் வந்து இந்த 5 பேரோட நல்லா படிச்சுக்கோங்க. இன்கேஸ் வந்து உங்களுக்கு எக்ஸாம்ல இந்த 4th ஏசே வந்துருச்சு, இந்த 3 இல்லாம அப்படின்னா இந்த 4th ஏசே வந்துச்சுன்னா ப்ராப்ளம் இல்லை. நூருநிசான்றது நூருநிசா அது கேரக்டர் நீங்க படிச்சிருப்பீங்களே அதே கான்செப்ட்ஸ் கூட நீங்க எக்ஸாம்ல எழுதிக்கலாம், அதனால வரி பண்ண வேண்டாம். நீங்க டிப்னி வந்தாதான் எழுதணும், எஸ்ஏல வந்தா தெரியலன்னு சொல்லக்கூடாது.
நீங்க எந்த கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டாலும் மேனேஜ் பண்ணி எழுத கத்துக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6th and 7th ரோம் லெட்டர் ஒரே கனெக்டட் தான். இதுவுமே இது கொஞ்சம் ட்ரையான பார்ட் தான் உங்களுக்கு. பட் ஆனா படிச்சிட்டீங்கன்னா ஈஸி. இதுவுமே பிஃபோரா இங்க பாருங்க. இதுதான் உங்களுக்கு தக்ஷின் மேம் ஹிந்தி பிரச்சார் ஆந்தோலன் கா இதிஹாசன் புக் இருக்கும். அதுல பாத்துக்கோங்க. கைடு வச்சிருந்தீங்கன்னா கைட்ல அந்த ஹெட்டிங் எடுத்துக்கோங்க. தக்ஷின் மேம் ஹிந்தி பிரச்சார் ஆந்தோலன் கா இதிகாஸ். இதுல டோட்டலா நமக்கு 6 லெசன்ஸ் இருக்கும். அதுல இந்த 2 லெசன்ல இருக்கக்கூடியது எல்லாமே படிக்க போறோம். அதாவது சாராம்சம் படிக்க போறோம், டிப்பனியும் படிக்க போறோம். சோ அடிஷனலா வேற என்ன இம்பார்ட்டன்ஸா படிக்கலான்றதை நான் சொல்றேன். ஓகேவா? இந்த 2 லெசன்குள்ள இருக்கிறதா இங்க பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் 5 கொஸ்டின்ஸ் தான். இந்த 2 சாராங்ஷ்னே தனியா கொடுத்திருக்காங்க பாருங்க. இந்த 2 லெசன்குள்ள வரக்கூடிய சாராங்ஷ் தான் இது. இந்த ஃபர்ஸ்ட் 5 கொஸ்டின்ஸ் நல்லா தரவு பண்ணிடுங்க. வீடியோஸ் இருக்கு, ரெஃபர் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகேவா? நீங்க தனி செல்ஃபா படிக்கிறத விட ஒரு தடவை வீடியோ ரெஃபர் பண்ணிட்டு பிளஸ் நீங்க ஒரு செல்ஃபா ரீட் பண்ணி பாத்தீங்கனாலே நீங்க ஈஸியா எக்ஸாம்ல வந்து எழுதிடலாம். ஸோ அதுதான் ஹிஸ்ரி ஏக் பர் லேக் லிக்கே 6th one. அதுக்கும் பாருங்க 15 மார்க் 2 கொடுத்துட்டு 1 அட்டன் பண்ணணும். அதுக்கு தான் நம்ம இந்த ஃபர்ஸ்ட் 5 படிச்சுக்க போறோம். ஓகேவா? அதோட 8th one, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 12th one. ஃபர்ஸ்ட் 5, 8, நெக்ஸ்ட் வந்து 12th one சாராங்ஷ்க்கு. அதுல 7th ரோம் லெட்டர் பாத்தீங்கன்னா அந்த லெசன்குள்ள இருக்கக்கூடிய டிப்பனி நமக்கு கேட்க போறாங்க. இது 4 கொடுத்துட்டு 2 நீங்க அட்டன் பண்ணணும். ஓகேவா? அதே டாபிக் தான். அது நான் கைடு எடுத்துக்கிறதுனால இது பக்கத்துலயே நமக்கு கொஸ்டின்ஸ் இருக்கு. இதுல இந்த ஃபர்ஸ்ட் 4 கொஸ்டின், அந்த ஃபர்ஸ்ட் 2 லெசன்ல வரக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் 4 கொஸ்டின்ஸ் நல்லா படிச்சிருங்க. டிப்பனியில இருக்கக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் 4, அதாவது 2 லெசன்ல கவர் ஆகக்கூடியது. இது 2 டிப்பனி ஒரு லெசன்ல இருக்கும். செகண்ட் லெசன்ல இந்த 2 டிப்பனி இருக்கும். அது இல்லாம அடிஷனலா நீங்க 5th one, 8th one and then 11th one. ஸோ இது எக்ஸ்ட்ரா வந்து நீங்க 3 படிச்சு போறீங்க. ஃபர்ஸ்ட் 4, 5th one, 8th one, அதோட 11th one நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதோட நமக்கு செகண்ட் பேப்பர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேவா? தேர்ட் பேப்பருக்கு நான் உங்களுக்கு ஃபுல்லாவே தமிழ் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு வந்து நான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து PDF லிங்கா கொடுக்குறேன். அதை நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து அதுல இருக்கிற கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுதான் தேர்ட் பேப்பர். இதுவுமே உங்களுக்கு 100 மார்க்ஸ் 3 hours வரும். இது நான் எப்படி எழுதணும்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு பாருங்க. எவையும் 4 வினாக்களுக்குன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ என்ன கொஸ்டின் பேப்பர் ஆல்சோ எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு பாக்குறீங்களா? ஏன்னா ஒரு சில பிரைவேட்டா எழுதுவீங்க, வீட்ல இருந்தே படிச்சு எழுதுவீங்க. அவங்களுக்கு பேட்டர்ன் தெரியணுன்றதுனால நம்ம எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறோம். இதுல எவையேனும் 4 வினாக்களுக்குன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. 60 மார்க்ஸ் இல்லையா? அப்போ இந்த இந்த மாதிரி கொடுத்துருக்கிறது எல்லாமே டோட்டலா கவுண்டிங் 1 2 3 கவுண்டிங் மாதிரி 6 கொஸ்டின்ஸ் நமக்கு. ஓகேவா? இது தனித்தனி கொஸ்டின்ஸா நம்ம எடுத்துக்க கூடாது. இந்த பார்ட்ல இது 5மே சேர்ந்தது. இந்த 5ல 3 எழுதணும். கொஸ்டின் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இது எல்லாம் சேர்ந்து ஒரு கொஸ்டின். இந்த 5 இடம் சுட்டியில 3 எழுதினா போதும். அதுக்கு தான் தனி 15 மார்க் கொடுக்குறாங்க. ஸோ டோட்டலா 16 இல்லையா? அப்போ ஒரு ஆன்சருக்கு நமக்கு 15 மார்க் கொடுக்குறாங்க. அப்ப இந்த ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர்ல நீங்க 4 கொஸ்டின் எழுதணும். இப்ப நீங்க பார்ட் எழுதிட்டீங்கன்னா இதுல கண்டிப்பா 3 எழுதுற மாதிரி இருக்கும். அதோட நீங்க கீழே இருக்கு பாருங்க. இதுல ஏதாவது நீங்க 3 சூஸ் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர் படிக்கல அப்படின்னா இந்த 5 கொஸ்டின் இருக்கு பாரு, இதுல இருந்து நீங்க 4 வந்து கம்பல்சரி எழுதுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அண்ட் தென் பிரிவு 2 பாத்தீங்கன்னா மார்க் அதிகம். உங்களுக்கு 4 கொடுத்துட்டு 2 எழுத சொல்லுவாங்க. ஒரு ஆன்சருக்கு 20 மார்க். அப்ப 40 மார்க் இதுலயே கவர் ஆயிடுச்சு பாருங்க. ஓகேவா? சோ இது ஒரு ஆன்சருக்கு 20 மார்க். இதுமே நான் வந்து உங்களுக்கு அந்த லிங்க்லயே கொடுக்குறேன். அந்த லிஸ்ட்டை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து கொஞ்சம் கோத்ரூ பண்ணிக்கோங்க. இது லாஸ்ட் மினிட்ல படிக்கிறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மத்தவங்க எல்லாருமே இந்த ஸ்டோரி எல்லாம் கொஞ்சம் நல்லாவே ஃபுல்லா படிச்சு வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் ஸ்டடீஸ்க்குமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? அண்ட் தென் ஈஸி லாங்குவேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது நான் மாடல் பேப்பர்ல அட்டாச் பண்ணி கொடுத்துருக்கேன். ஈஸி லாங்குவேஜ் படிக்கிறவங்க அந்த மாடல் பேப்பர்ஸ் எடுத்து ரெஃபர் பண்ணாலே போதும். ஏன்னா உங்களுக்கு வந்து கண்டென்ட் கம்மி தான் இல்லையா? ஸோ அதனால அதுல இருக்கிறத நீங்க வந்து கொஞ்சம் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஸோ இதோட உங்களுக்கு பிரவீன் பூர்வதுக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் கம்ப்ளீட்டடு. ஸோ வேற ஏதாவது இது ரிலேட்டடா டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு அந்த கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா?